இந்த கடுமையான அந்த தண்ணீர் வறட்சியில் உங்களுக்கு வந்து என்னென்ன ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது? தண்ணி வந்துட்டு இருக்கும்பொழுது நான் ஒரு பழக்கம் இருக்குது, பாட்டு கேட்டுகிட்டே தான் குளிப்பேன். ஷவரில் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் பாட்டு போட்டுட்டு அப்படி தான் குளிப்பேன். ஸோ இப்போ தண்ணி இல்லாத போது அது இப்போ எனக்கு தோணுது, நம்ம இருக்கும்பொழுது அந்த மாதிரி இப்போ பண்ணிட்டோமே, ஸோ இப்போ தண்ணியே இல்லை, ஸோ கீழே 2 ஃப்ளோர் இறங்கி போயிட்டு எடுத்துகிட்டு வர சூழ்நிலை இருக்குது சொல்லிட்டு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குது. நான் வந்து எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுற வரைக்கும் அது ஓப்பன்லேயே தான் இருக்கும். டேப் அது டேப் ஓப்பன்லேயே தான் இருக்கும். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தண்ணி யூஸ் பண்ணுற வரைக்கும் அது ஓப்பனில் இருக்கும். பிகாஸ் தண்ணி வருது டேப்பில், நான் ஓப்பனில் விட்டுட்டே தான் இருப்பேன். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே வந்து அதை கையில் எடுத்துகிட்டு டேப் ஆஃப் பண்ணிட்டு தேவையானப்போ மட்டும்தான் ஆன் பண்ணுறேன். ஃபுல்லாக சோப்பு ஃபேஸ் வாஷ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக மட்டும்தான் டேப் ஆன் பண்ணுறேன். 87ல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ன்ற வேர்டு யாருக்காவது தெரியுமா சார்? 87ல். ஆனால் நான் பண்ணியிருக்கேன். தண்ணி காசு கொடுத்து வாங்குறதுக்கு அது செஞ்சுட்டு போகலாமா சார்? சொந்த வீடு இருக்கிறவங்க வந்து அதுக்கான முதலீடு செய்கிறதுக்கு அதுக்கு தயாராக இருக்கலாம். ஆனால் சொந்த வீடே இப்போ இவங்களுக்கு சொந்த வீடுகளே இருக்காது. செய்யணும்னு நினச்சா செய்யலாம். பிளாக்ல 1000 ரூபாய் டிக்கெட் சினிமா போய் வாங்குறாங்களே. இயற்கை ஆர்வலர்களே வந்து நிறைய பங்களாக்களில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்ல முடியுதே தவிர, அது வந்து சராசரியாக ஏழை மக்களுடைய வாழ்வியல் பார்க்கும்போது அவங்களால செய்ய முடியாது. இல்லை சார், ஒரு லைன் வீட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க எப்படி செய்வாங்க? கிராமத்துக்கு தண்ணியே வரல, நான் எங்கே சார் சேவ் பண்ணுறது தண்ணியை? அடிமட்டத்துக்கு வரணும் சார், எனக்கு காவிரிலேருந்து தண்ணி வரணும். தண்ணியே வரல. தஞ்சாவூரோடு போயிடுச்சு, தஞ்சாவூருக்கே தண்ணி வர மாட்டேங்குது. அடிமட்டில் சேவ் பண்ண எங்கே சேவ் பண்ணும் தண்ணியை? நான் எனக்கு தண்ணிக்கு அவஸ்தப்பட்டு இருக்கேன். கஜா புயலில் அடிபட்டு சுத்தம் இருக்கிற மரம் எல்லாமே போச்சு. எங்களுக்கு நீர்நிலை இல்லை. இந்த கவர்மெண்ட் எதுவும் செய்யலை. எங்கே செஞ்சுருக்கு நீர்நிலைக்கு? எங்கள் ஊரில் இருக்கிற குளத்தை கூட யாருமே விட்டு இன்ன வரையும் தூர் வரவே இல்லை. அண்மையில் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஏரியா வந்து கிராமத்து ஜனங்க எல்லாரும் போயிட்டு கூடையில் மண்ணை எடுத்தாங்க, எல்லாம் காலி ஆயிடுச்சு. நம்ம எத்தனை நாளைக்கு வந்து அரசாங்கம் வந்து சுதந்திரம் அடைஞ்ச நாள்லேருந்து ஒரு சில திட்டங்களை வந்து எல்லா அரசாங்கத்துலேயும் ஒரு ஃபெயிலியர் இருந்துருக்கு தான் செய்யுது. எல்லாத்துக்கும் நம்ம வந்து புலம்பி அழுதுதல் மட்டும் நம்முடைய வேலை கிடையாதுங்க. அரசு இதில் வந்து 90% செய்யணும்னா மக்களுடைய ஒத்துழைப்பு 10% இருக்கணும்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குளம்னா ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் இடம் இருந்தால் பண்ணலாம். ஒரு ஏரி இருக்குது, நான் இருக்கிறதே ஒரு 1000 பேர் இருப்பாங்க, அவன் அன்றாட வேலையை பார்ப்பானா? தூர் வாரத்துக்கு போய் எப்படியும் எப்படியும் ஒரு 20-30 ஏக்கர் ஏரி, அதுதான் வடிகள் எங்களுக்கு குடிநீர் தண்ணி வர்றது. அதை எப்படி சார் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் தான் சார் பண்ண முடியும். எதுவுமே சப்போர்ட் பண்ணல, நீங்கள் போய் தூர் வாருங்கன்னு நாங்களும் பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் பாட்டில் போய் எல்லா குளத்தையும் போய் தூர் வார முடியாது சார். அப்போ எந்த குளத்தை தூர் வாரணும் அப்படின்னு ஒரு அறிவியல் இருக்குது. எந்த குளத்தை தூர் வாரணுமோ அந்த குளத்தை தான் தூர் வார முடியும். இப்போ செம்பரப்பாக்கத்துலேருந்து சோழவரம் பூண்டி எல்லாம் வந்து பெரும் பாறைகள் இருக்கக்கூடிய இடம். அதை தாண்டி வந்து எல்லா செம்பரப்பாக்கம் இந்த மாதிரியான எல்லா ஏரிகளையும் தூர் வாடுறது பிரயோஜனம் கிடையாது. அது எல்லாத்தையும் கரைகளை ஒசத்துனுங்கிறாங்க. அப்போது ஒரு குளத்துலையோ ஒரு ஏரியிலையோ வந்து தோண்டணுமா கரையை ஒசத்தணுமாங்கிறத ஒரு அறிவியலாளர் தான் முடிவு பண்ணணும். நீங்களாக போய் அதை குறையா பூரா தோண்டிடக்கூடாது. அங்கே பூரா பாறை தான் இருக்குது. இப்போ நீர் சேமிப்பு நீங்கள் தான், மக்கள் தான் நீர் சேமிப்புக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு அந்த 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 சேமிக்காத ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்களா? தண்ணியை சேமிக்கணும்னா நான் தண்ணி கம்மியாக குடிச்சிருவா, 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன் நான். ஸோ நான் எப்படி தண்ணியை சேமிக்க முடியும்? நான் தண்ணி குளிக்கிறேன், நான் எப்பயும் போல தான் யூஸ் பண்ணுறேன் தண்ணியை. ஸோ நான் எப்படி தண்ணி சேமிக்க முடியும்? நான் ஏரிலாம் போயிட்டு வாரிட்டு இருக்க முடியாது, குளத்தெல்லாம் போயிட்டு அந்த தூர் வாரின்னு எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் பண்ண முடியாது. ஸோ நான் சேமிக்கணும் என்ன பண்ணுறது? குடிக்கிற தண்ணியை தான் நான் வந்து கம்மியாக குடிக்கணும். இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, இந்த மாதிரி அது வந்து என்னால் செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு வேலை இருக்குது. வேலைன்னா காலையெல்லாம் போய் நைட்டு தான் வரேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்த வேண்டியது தான் மக்களுடைய வேலை. மக்களே போய் க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் எதுக்கு நம்ம வரி கட்டுறோம்? அதுதான், நான் எவ்வளோ வரி கட்டுறேன், எல்லாமே செய்யணும், எல்லா குளத்தையும் சுத்தம் பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. நம்ம எல்லாரும் எப்படி கற்பனை பண்ணுறோன்னா, சென்னையில் வந்து டைடல் பார்க் வேணும், பயங்கரமான ஏர்போர்ட் வேணும், எல்லார் வீட்லேயும் ஏசி வேணும், எல்லாமே காரில் போகணும், இப்படி தான் அரசாங்கமும் சொல்லுது. நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதே இப்படி தான் கற்றுக் கொடுக்குது. இப்போ பாருங்கள், நம்ம குடிக்கிற தண்ணி இல்லாமல் இருக்கிறோம். அப்போ உண்மையான வளர்ச்சி என்னங்கிறத நம்ம இப்போவாது கேள்வியை கேட்டு பார்க்கணும். ரொம்ப எளிமையான விஷயந்தான். உங்கள் வீட்டை சுற்றி நிறைய நீர்நிலைகள் இருக்கணும், எல்லா நதிகள்லேயும் தண்ணி ஃபுல்லாக போகணும், நிறைய உணவு உற்பத்தி ஆகணும், வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கணும், நிறைய பறவைகள் இருக்கணும், நிறைய விலங்குகள் இருக்கணும், நிறையா வந்து உயிரினங்கள் இருக்கணும், நிறைய புழு பூச்சிகள் இருக்கணும். இதெல்லாம் தான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மழை தண்ணீர் பெய்யுது சார், அதை அரசாங்கத்தில் கேட்டு சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை.